உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குதா, உடம்புல சுத்தமா சத்தே இல்லையா, உடல் சோர்வாவே இருக்கா, சுறுசுறுப்பா இல்லையா, அப்பனா இதை மட்டுமே சாப்பிட்டு பாருங்க. உடம்பை இரும்பாக்கி வலுவை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான உணவு தான் இது. அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டிப்ஸ் இது. இதை ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சாப்பிடலாம். இதை இப்ப நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு நான் இன்னைக்கு தாமரை விதை எடுத்திருக்கேன். அதாவது பொரித்த தாமரை விதை. இது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளை கிடைக்கும். இன்னொரு பெயர் வந்து மக்கானா இல்லைன்னா மக்கானி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மக்கானி வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்கும். இல்லைன்னா நட்ஸ் மட்டுமே விற்பாங்கல்ல, அதாவது முந்திரி பாதாம் இந்த மாதிரிலாம் விற்பாங்க இல்லையா, அந்த கடைகளில் கேளுங்க கிடைக்கும். இல்லைன்னா ஆன்லைன்லயும் கிடைக்கும். அதனுடைய லிங்க் வேணும்னா உங்களுக்கு சொல்லுங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், வேணும்னா செக் பண்ணி பார்த்துக்குங்க. இந்த மக்கானில அதிகப்படியான கால்சியம் சத்துக்கள் மற்றும் இரும்பு சத்துக்கள் இருக்கு. இது உடம்புக்கு நல்ல ஒரு வலு சேர்க்கும். எலும்பை இரும்பாக்கக்கூடிய தன்மை இருக்கு. கீழே விழுந்தாலும் உங்களுக்கு எலும்பு உடைந்து போகாது. எலும்பு தேய்மானத்தை வந்து சரி செய்யும். இது ஒண்ணுமே இல்லைங்க, தாமரை பூ இருக்குல்ல, தாமரை பூல நடுவுல கவனிச்சு பாத்தீங்கன்னா கருப்பு கலர்ல ஒண்ணு இருக்கும். அதாவது அதனுடைய விதை. அந்த விதையை வந்து உலர வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு முறையான பக்குவத்துல வந்து வறுப்பாங்க. வறுக்கும் போது, அதாவது நெல் அரிசியை வந்து ஒரு பக்குவத்துல வறுக்கும் போது நமக்கு பொரியா கிடைக்கிறதுல அதே மாதிரிதான் இதுவும் அந்த பொரி வடிவத்துல கிடைக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு அழுத்துனீங்க அப்படின்னா ஒரு மாதிரி உள்ள வந்து பஞ்சு போலதான் இருக்கும், பொரி மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா அந்த அளவுக்கு சத்து இருக்கு இதுல. இதனுடைய பக்குவம் தான் வந்து பஞ்சு போல இருக்குமே தவிர, ஆனா உடம்புக்கு நல்ல ஒரு இரும்பு சத்தை வந்து இது கொடுக்கும், கால்சியம் சத்தை வந்து இது கொடுக்கும். இப்ப இதை மிதமான தீயில வச்சுட்டு எண்ணெய்லாம் எதுவும் சேர்க்காம வறுத்துங்க. ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் மட்டும் வறுத்துக்குங்க. இது வந்து ஏற்கனவே வறுத்ததுதான். எதுக்காக நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா, அப்பதான் வந்து அந்த கிறிஸ்பியா ஆகும், உங்களுக்கு நல்ல கிறிஸ்பியா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம வந்து வறுக்கிறோம். ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் மட்டும் வறுத்துக்குங்க. அடுத்ததா ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஜவ்வரிசி வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியில கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவிடுங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. ஜவ்வரிசி ஊறி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு சட்டுன்னு வெந்து போயிடும். அதுக்காக தான். சப்போஸ் நீங்க ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா இதே ஸ்டெப்பே வந்து நீங்க, அதாவது 1 பங்கு ஜவ்வரிசி எடுக்கிறீங்கன்னா 4 பங்கு தண்ணி சேர்த்துட்டு குக்கர்ல போட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில் விட்டீங்கன்னா உங்களுக்கு 5 நிமிஷத்துல ஜவ்வரிசி வந்து நல்ல பூ போல வெந்து வந்துடும். நைலான் ஜவ்வரிசி இல்லைன்னா மாவு ஜவ்வரிசி ரெண்டுமே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஜவ்வரிசியில எண்ணற்ற சத்துக்கள் இருக்கு. அதுவும் குறிப்பாக எலும்புக்கு நல்ல ஒரு பலத்தை வந்து கொடுக்கும். உடலை வந்து சுறுசுறுப்பா இயங்குறதுக்கு உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புக்கு தேவையான ஸ்டாமினா, அதாவது ஆற்றலை கொடுக்கக்கூடிய தன்மையும் இருக்கு. இப்போ ஒரு பேன்ல 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்ச ஜவ்வரிசியும் இது கூட சேர்த்துக்குங்க. இப்ப ஜவ்வரிசி நல்லா வெந்து வரணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வேக வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்க குக்கர்ல சேர்த்துட்டு வேக வச்சுக்கலாம். சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். இப்ப நம்ம வறுத்து வச்சிருக்க இந்த மக்கானாவை ஒரு பாதி மட்டும் இந்த மாதிரி உடைச்சிட்டு எடுத்துக்கணும். அதாவது 2 உடைச்சிட்டு சேர்த்துக்குங்க. சாப்பிட்றதுக்கு சௌரியமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்டும் இருக்கும் அதுல. அதே சமயத்துல நம்மளுக்கு ஒரு திக் கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். அதுக்காக தான் அது. பாருங்க, இதுல நான் ஒரு பாதி உடைச்சு எடுத்துட்டேன். இப்ப பாருங்க, ஜவ்வரிசி நல்ல பூக்க வெந்து வந்திருக்கு. இப்ப இதுல 1 கிளாஸ் அளவுக்கு பால், நான் இன்னைக்கு காய்ச்சாத பால் தான் சேர்த்திருக்கேன். காய்ச்சின பாலா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திக்கா இருக்கக்கூடிய பாலை பயன்படுத்திக்கங்க. இப்ப பாலும் நல்ல ஒரு கொதி வரணும். நல்லா கொதிச்சு கொஞ்சம் நல்லா அப்படி சுண்டி வரணும். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மக்கானா சேர்த்துக்குங்க. கூடவே அந்த முழுசா இருக்கக்கூடிய மக்கானாவும் சேர்த்துட்டு, நான் இன்னைக்கு கொஞ்சம் நிறம் ஏத்துறதுக்காக குங்குமப்பூ சேர்க்கிறேன். இது இல்லைன்னா பரவாயில்ல, தவிர்த்துடுங்க. இல்லைன்னா நீங்க பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். ஆனா நான் இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே சேர்க்கல. சேர்த்துட்டு ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க, நல்லா கொஞ்சம் திக்கா மாறி வந்திருக்கும். இந்த நேரத்துல கொஞ்சமா ஏலக்காய் பொடி சேர்த்துக்குங்க. ஏலக்காய் பொடி சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பு கிடைக்கும். உடலுக்கு தேவையான ஆற்றலையும் கொடுக்கும். அடுத்ததான் இதுல நான் சுவைக்காக கற்கண்டு சேர்க்க போறேன். உங்கள்கிட்ட கற்கண்டு இல்ல அப்படின்னா கற்கண்டுக்கு பதிலாக நீங்க நாட்டு சக்கரை பயன்படுத்தலாம். இல்லைன்னா வந்து நீங்க வெல்லம் பயன்படுத்தலாம். ஆனா வெள்ளை சக்கரை பயன்படுத்தாதீங்க. வெள்ளை சக்கரை பயன்படுத்தினா இந்த ரெசிபியே டோட்டலா வேஸ்ட் ஆயிடும். அதனால கற்கண்டு இல்லைன்னா வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா வந்து வெல்லம் பயன்படுத்திங்க. ஆனா வெல்லம் பயன்படுத்த போறீங்க, நாட்டு சக்கரை பயன்படுத்த போறீங்கன்னா ஸ்டவ் நல்லா ஆஃப் பண்ணிட்டு பால் கொஞ்சம் மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு அதுக்கப்புறமா சேர்த்துங்க. நான் இன்னைக்கு கற்கண்டை உடைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்ப இது கூட சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட போறேன். அவ்வளவுதான். இப்ப இது ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சுவையாவே இருக்கும். இது வந்து நீங்க ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸா கூட நீங்க செய்து சாப்பிடலாம். இல்லைன்னா காலை நேர உணவாகவும் சாப்பிடலாம். நல்ல வயிறு வந்து ஃபுல்ஃபில்லா இருக்கும். அவ்வளோ அருமையா இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அதே சமயத்துல உடம்புக்கு தேவையான கால்சியம் சத்தும் கிடைக்கும். எலும்பை நல்லா வலுப்படுத்தும். எலும்புக்கு நல்ல ஒரு உறுதியை கொடுக்கும். எலும்பு தேய்மானத்தை வந்து சரி செய்யும். முக்கியமா குழந்தைங்களுக்கு இது கொடுக்கலாம். படிக்கிற பசங்களுக்கு இது நீங்க செய்து கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த படிக்கிற பசங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் அதிகரிக்கும். எப்பயுமே நல்ல ஒரு எனர்ஜியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. வயசானவங்க சாப்பிடலாம், எல்லாருமே சாப்பிடலாம்.
அவ்வளோ சத்துக்கள் இதில் அடங்கியிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.